நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த விவாதத்தை நம்ம நடத்துகிறோம். தயாராகிவிட்டதா தமிழ்நாடு, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. வணக்கம். பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் பொன் வில்சன். இன்னும் சற்று நேரத்தில் சிவப்பிரியன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நாளை வாக்குப்பதிவு களம் தயாராயிடுச்சா, எப்படி பார்க்குறீங்க? இருக்கு, அது இறக்கி வடிக்க வேண்டியதான் இப்போ. பாக்கி ஸோ கொதி நிலையில் இருக்கு. இப்போ அரிசியை போட்டு அது கொதி நிலையில் இருக்கு, அது இறக்கணும். இறக்கும் போது யார் கையை சுட்டுக்க போறாங்கன்றதான் பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம யாரு சுட்டுக்க போறாங்க, யார் இலையில பரிமாற போறாங்க, அதுதான் இங்க முக்கியம். ஆக்சுவலா அதாவது இந்த களம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்னர் ஃபைட்ன்றது தெளிவாக தெரிஞ்சுது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ராமதாஸும் சசிகலாவும் இன்னொரு முனையாக அதில் சேர்ந்தாங்க. ஏன்னா அவங்க சேர்ந்ததை நம்ம பெருசாக எடுத்துக்கணுமானா, சில இடங்களில் சில ஏரியாக்களில் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பேக்கெட்டில் அவங்க ஏதாவது டேமேஜ் உண்டு பண்ணுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு சில ஏரியாக்களில் 5 கார்னர் ஃபைட்டாகவும் இருக்குது, சில ஏரியாக்களில் 4 கார்னர் ஃபைட்டு டஃப்பாக இருக்குது, சில ஏரியாக்களில் 3 கார்னராக இருக்குது, சில இடங்களில் 2 கார்னராக கூட இருக்குது. ஓஹோ, அதிமுகவுக்கும் போட்டி, இல்லை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி, அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. பிரின்சிபலாக திமுக எல்லா இடத்துலையும் மற்ற கட்சிகளை ஃபைட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு முனையில் திமுக இருக்குது, மறுமுனையில் காட்சிகள் மாறிட்டு இருக்கு. சில ஏரியாக்களில் மாறுது, சில ஏரியாக்களில் மாறல. திமுக மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேற ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் இல்லைங்க அது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி தான் அப்படின்னு. அது மாதிரி சொல்கிறதுக்கான பாய்ச்சி. பட் நம்ம பாயிண்ட் என்னன்னா, இங்கே ஆட்சியில் இருக்கிறது திமுக, அதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஓட் பேங்க் இருக்குது, அது ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கு. அதனால் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றதுனால போட்டி அதுக்கு எதிராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற அணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதிமுகலாம் மெகா கூட்டணி கிடையாது, ஒரு லிமிட்டட் கூட்டணியாக தான் அது இருக்குது. இவங்களது ஒரு மெகா கூட்டணி, பிரேமலதாவை சேர்த்துட்டாங்க, கமலை சேர்த்துட்டாங்க, எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. அதிமுக கூட்டணி அது ஒரு லிமிட்டட் கூட்டணியாக தான் போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் ஒரு பிரச்சாரகர் தான், பழனிசாமி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறார். இல்லை அவர் மற்ற யாரும் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரியல. வேற யாரும், அன்புமணி ஒரு சில ஏரியாவில் பண்ணுறார், தினகரன் கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவில் கன்ஃபைன் ஆகிட்டார். அவர் வெளியில் வந்த மாதிரி தெரியல. எக்ஸப்ட் சென்னையில் செந்தமிழுக்காக ஒரு நாள் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவர். ஸோ அதனால் அங்கே வாசனும் சில பேக்கெட்ஸுக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஸ்டாலின் பண்ணுறாரு, கனிமொழி பண்ணுறாங்க, உதயநிதி சுற்றி வராரு, ஒரு பக்கம் வைகோ சுற்றி வராரு, பிரேமலதா ஒரு பக்கம் போகிறாங்க, பேசுகிறாங்க. சில இடத்துல கொஞ்சம் வில்லங்கமாக பேசி மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் போகிறாங்க. திருமாவளவன் போகிறாருன்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த இடத்துல இருக்குது. அதனால் அவங்க ஓட் பேங்க் அவங்க தக்க வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் போன எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 21 எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த விக்டரி மார்ஜின்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 1000 ஓட்டுக்கு குறையாக ஒரு 8 இடத்துலலாம் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 5000 ஓட்டுக்குள்ள 31 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5000 10,000 ஒரு 30 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 10,000 20,000 ஒரு 51 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 120 கான்ஸ்டியூன்சியில் ஒரு 20,000 ஓட்டுக்குள்ள தான் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. 234 கான்ஸ்டியூன்சிலையும் ஆவரேஜாக திமுக அந்த சமயத்தில் வின் பண்ணது ஆவரேஜாக ஒரு 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அதிமுக 18,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ஆவரேஜாக வின் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல 7,000 இருக்கலாம், சில இடத்துல 20,000 இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஓட்டு இருக்குல்ல, இந்த குறைந்த வித்தியாசம் 120 கான்ஸ்டியூன்சியில் இருக்குல்ல, இதை அசைச்சு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ நடக்குமான்னு தான் இங்கே முக்கியமான கேள்வி. அதுக்கு காரணம் விஜய். அவர் என்ன பண்ண போகிறாரு, யாருடைய ஓட்டை ஸ்பாயில் பண்ண போகிறாருன்றது முக்கியமான விஷயம். அவரால் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதை நான் தெளிவாக இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் யாரை ஸ்பாயில் பண்ண போகிறார், அப்படி அவர் எத்தனை % ஓட்டு எடுப்பார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதன் மூலமாக யாரை ஸ்பாயில் பண்ண போகிறான்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ களத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்லலாம். திமுக தீய சக்தி, நான் தான் தூய சக்தி எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அவர் பிரச்சாரம்லாம் அப்படி பண்ண மாதிரி தெரியல. அவர் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ட்டும் அவர் போன மாதிரி தெரியல. 10 டிஸ்ட்ரிக்டும் அவர் போயிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நான் என்னை பார்க்காட்டியும் பரவாயில்ல, வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான், அவங்க அப்பா அம்மா மட்டும் சொல்லி ஓட்டு போட வச்சுருவாங்க. இது என்ன நம்பிக்கை? இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க அடம்பிடிச்சாவது ஓட்டு போட வச்சுருவாங்களாம். இது என்ன இது? ஆக்சுவலாக நீங்கள் போய் ஓட்டரை பார்க்க மாட்டீங்களா?
நீங்க போய் ஒவ்வொரு ஓட்டரை பார்க்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? ஜனநாயகத்துல வந்து ஓட்டு கேட்கறது உங்க கடமை இல்லையா? நீங்க மக்களையே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போடணுமா? உங்களுக்கும் தான் மற்ற கட்சிகள் மாதிரி தான் உங்களுக்கும் டைம் இருந்தது. நீங்களும் தான் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்களும் தான் அங்கே கன்னியாகுமரியிலேருந்து எல்லா இடத்துக்கும் எடப்பாடியும் போயிட்டு இருக்காரு, ஸ்டாலினும் போயிட்டு இருக்காரு, மற்ற தலைவரும் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், எனக்கு எல்லாரும் ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது என்ன சார் ஜனநாயகம் இது? அப்போ நீங்க சொல்றது பிரியன், தமிழ்நாடு களம் தயாராயிடுச்சு, ஆனால் ஒரு முனையில திமுக அணி இருக்கு, மறுமுனை மற்றும் காட்சிகள் அங்கங்க மாறிட்டு இருக்கு. ஆனா களத்துல வந்து ஆன்டி இன்குபன்சி இப்போ இவர் வைக்கிறாருல்ல, எடப்பாடி வைக்கிற பிரச்சாரமோ இல்லை மற்றவங்க வைக்கிற பிரச்சாரமோ, பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து, நான் வந்து 3 மாசத்துல கஞ்சாவை ஒழிப்பேன், அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் 10,000 கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, இவங்க திமுக சைடில் 8,000 கூப்பன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள், 20 லட்சம் பம்ப் செட் மோட்டார் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுற பொருளாக இருக்கான்னா ரொம்ப பெரிய பேசப்படுற பொருளாக இல்லை. அந்த கடைசி நேர இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அந்த 2 கட்சிகளும் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். களத்தில் பெரிய ஆன்டி இன்குபன்சி இருக்கிற மாதிரி தெரியல. களத்தில் ப்ரோ இன்குபன்சி இருக்கான்னா பயன் பெற்றவர்கள் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. திமுகவுடைய ஒரே பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அவர்களால் பயன்பெற்ற பயனாளிகள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த பாயிண்ட்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க ஓட்டர்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஓட்டரை வந்து ஓட்டு போட வைக்கணும், அவ்வளவுதான். நான் 4 கார்னர் ஃபைட்ல இல்லை 3 கார்னர் ஃபைட்ல எந்த கார்னர் ஃபைட்லயுமே நீங்க ஒரு 35% ஓட்டு வாங்கினீங்கன்னா 150 இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜயை பொறுத்த மட்டும் ஜனநாயகத்து மேல அவருக்கு உண்மையிலே நம்பிக்கை இருந்தா அவர் எல்லா இடங்களுக்கும் போய் மக்களை சந்திச்சிருக்கணும். சந்திக்கவே இல்லை. அவருடைய வேட்பாளர்கள் நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஸோ நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவர் சைலண்டா ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு. பட் ஆனா விஜய் வந்து அவர்கிட்டையும் ரொம்ப டேமேஜ் உண்டு பண்றாரு. அவருக்கும் பேசலாம். ரகு, நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அப்படின்ற இடத்தில் அவர் சொல்வது வந்து ஒரு முனையில திமுக அணி தயாரா இருக்காங்க, களத்துல இருக்கிறாங்க அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம அதை ஓட்டா கூட ஆதரவா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். மறுமுனையில தான் காட்சிகள் மாறுது, அது எப்படின்றதுன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு எதுக்கு தயாரா இருக்கு? விஜய் வந்து திமுக தயாரா இருக்கா? ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா? விஜய் வந்து ஒரு மிராக்கிள் ஏற்படுத்துவாரா? இந்த விஷயத்த வந்து நம்ம கடந்த 1 வருடமா பேசிக்கிட்டு இருக்கோம், அலசி காய போட்டோம். ஆனா இப்ப எலிஃபென்ட் இந்த ரூம் நான் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ்ன்னு சொல்லுவேன். திரு ஸ்டாலின், முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ப்ரோக்ராமை பார்த்தா மனசாட்சி படி அவங்க இது ஃபீல் பண்ணணும். 31 வருடங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஏடிஎம்கே, தமிழர் பெருமை, கீழடியில் வந்து நாங்கள் அவ்வளோ செஞ்சுருக்கிறோன்னு சொல்கிற திமுக, சிலப்பதிகாரத்தை பற்றி திரு ஸ்டாலினோட அப்பா அவ்வளோ பேசியிருக்கிறாரு, அண்ணாவும் அவ்வளோ பேசியிருக்கிறாரு. வெக்கக்கேடாக இருக்குதுங்க. அதாவது இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு பணம் வந்து ஓட்டுக்காக கொடுக்கப்படுற ஒரு மாநிலமாக இருக்குது. மற்ற இதுலலாம் நீங்கள் ஜிடிபியை பாருங்கள், பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள், நீங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பாருங்கள் அப்படின்னு பேசுகிற நம்ம ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ மோசமாக படுமோசமாக இருக்கிறோம்? வெக்கக்கேடா இருக்குது. 5000ன்றாங்க, 4000ன்றாங்க ஒரு ஓட்டுக்கு. நினைச்சு பாருங்க நீங்க. அதாவது 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 கிடைச்சதுன்னா அவர் வாங்காம இருப்பாரா இல்லையா? இதுல ரகு, இப்ப திமுக அதிமுகன்னு சொல்றீங்க, இப்ப பல கட்சிகள், நாம் தமிழர் நீங்களாக நமக்கு கிடைச்ச தகவல் படி சொல்றேன், அது விவாதத்திற்குரியதுதான், மற்ற எல்லா கட்சிகள்லையுமே வலுத்தவர்கள் பணம் கொடுக்குறாங்கன்ற கம்ப்ளைண்ட். அதுல யாருக்குமே நான் கிளீன் ஷீட் கொடுக்க விரும்பல. அவங்க ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க, யாருக்குமே கொடுக்க வேண்டாங்கிற எண்ணம் இல்ல. கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருக்கும், அதாவது பணம் இருந்தா, நீங்க சொன்னது கரெக்ட், பணம் இருந்தா, ஒரு பணக்கார வேட்பாளர் இருந்தா அவர் எந்த கட்சியில இருந்தாலும் கொடுக்கறது சரி. அதை பத்தி எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு கூச்சமே இல்லை. நம்ம கொடுக்கறது தப்பு. இது எங்கேருந்து வந்த பணம்? இப்ப நீங்க ஆட்சியில இருந்தவங்க கொடுத்தாங்கன்னா யார் சம்பாதிச்ச பணம் அது? யார் வீட்டு பணம் அது? எப்படி கொடுப்பீங்க நீங்க? நீங்க வந்து விஜய் ரசிகர்களை தற்கூரின்னு சொல்றீங்க, இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்களா? அவங்க யாரு? அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா? அது என்ன பெருமையா? அது இப்ப கேரளால எலெக்ஷன் முடிச்சிருக்குங்க, பணம் கொடுத்தது எங்கேயாவது வந்ததா? அந்த சோபா சுரேந்திரன் பாலக்காடு வேட்பாளர் ஒரு வயசானவர்கிட்ட கை கொடுத்தாங்க, அதுல பணம் வந்துருச்சான்னு ஒரு நாள் ஃபுல்லா டிபேட் பண்ணாங்க. அதை அவங்க வந்து ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. பணம் வாங்குறது, ஓட்டுக்கு பணம் வாங்குறத அவமானமா பக்கத்தில் இருக்கிற கேரளா நினைக்குது. நம்ம ஆஹா ஓஹோ நாங்க எங்களோட பெருமை தெரியுமா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே தோன்றுது எங்க தமிழர் இனம், எங்க மொழி அப்படின்னு நம்ம பேசுற ஒரு மாநிலம் இதே மாதிரி பண்ணலாமா? இத வெக்கமே இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, கவலையே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்களே. பணம் தான் இப்ப பணத்துக்கு தயாராகி இருக்காங்க, அப்படிதான் கொண்டு வந்து வாக்காளர்கள். நீங்க பாருங்க, நீங்க ஆக்சுவலா இந்த டிபேட் அதுவா இருக்குன்னு நான் சொல்றேன். எலிஃபென்ட் இந்த ரூம், வாக்குக்கு பணம் வாங்கும் அவல நிலைமை. நான் திமுக அதிமுக ஏன் சொல்றேன்னா அவங்க ஆட்சியில் இருந்ததுனால பலமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட கடனையே அடைச்சிடலாம் போல இருக்கு இவங்களுக்கு பணத்தை வாங்கினா.
யார் வீட்டு போனாங்க? எப்படி கொடுப்பீங்க நீங்க? ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் எப்படிங்க கொடுக்க முடியும்? 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, எப்படி கொடுப்பீங்க நீங்க? திட்டம் போட்டு கொடுக்குறீங்க, அதை பத்தி எந்த கூச்சமும் இல்லை. திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது அவங்க மனசு வந்து வேதனைப்படலையா, வெக்கப்படல? ஏன் நம்ம தமிழ்நாடு பெருமை பேசுற நம்ம இதை பத்தி ஏன் கவலைப்படலையே அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க? எந்த கேரளால ஏன் நடக்கல, தமிழ்நாடு ஏன் நடக்குது? நீங்க யூபியை பாரு, பீகாரை பாருன்றீங்கல்ல, ஏன் வந்து நீங்க கேரளாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க? எப்படி நீங்க வந்து ஏழை மக்களும் தப்பு. இத வந்து மாத்த வேண்டிய விஜய் கொடுத்தா வாங்கின்றாரு. கொடுக்க கூடாது, நம்ம பணம் அப்படின்னா கூட நீங்க வாங்க கூடாது. நீங்க வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க, வந்தவங்களை திருப்பி அனுப்புங்க, அவங்களை கேள்வி கேளுங்க. ரோடு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, கழிப்பிடம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு கேளுங்க. எங்களோட மலையை உடைக்கிறாங்க, மண் ஆள்றாங்க, தண்ணி எடுக்கிறாங்கன்னு அதை கேளுங்க. அதை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கின்னு அவர் சொல்றாரு. இப்போ நிறுத்திட்டாரு. இப்போ கொஞ்சம் இதே மாதிரி செஞ்சு அவர் பேசுறது தப்புங்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறுத்திட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அவர் பேச்ச கேட்கிற இளம் வாக்காளர்கிட்ட பணம் வாங்குறது அவமானமான செயல். நீங்க வந்து பணம் தான் இனி டிசைடிங் ஃபேக்டர். உண்மையிலேங்க நீங்க பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்குது. எனக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியில அந்த வாழைத்தாறு கட்டியிருக்காங்க, ஆப்பிள் தொங்க விடுறாங்க, அதெல்லாம் போய் பறிக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கும். எல்லாம் நம்ம தமிழர்கள் தானே, ஏன் வந்து அவங்க தன்மானத்தை எழுந்து இப்படி போய் எடுக்கிறாங்க? யாரு விட்டு வாழ்த்த போய் நம்ம எப்படி எடுக்க முடியும்? வாக்குக்கு பணம்ன்றது ஒரு பெரிய விவாத பொருள். அது கண்டிக்க வேண்டியது. ஊழலின் ஊற்றுக்கண்ணா அது இருக்குதுன்றத பல கட்டுரைகள் இருக்கு, நம்ம அதை மறுக்கவே இல்லை. இப்ப நம்ம தேர்தல் நெருக்கத்துல அப்படி பணம் அதிகமா கொடுக்கறவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு அந்த நம்பிக்கையில கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு என்ன அதுல என்ன, ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுக்குறாரு, ஒருத்தர் 4000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அவர் எந்த கட்சி அதெல்லாம் இல்ல, 5000க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறீங்க? அப்படின்னு இல்ல, அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுக்குறாங்க. இது இந்த கலாச்சாரம் எதை நோக்கி போகுதுன்றேன். திமுக அது வேறு, நான் மறுக்கவே இல்ல. அது போடுவாங்களான்னு கேக்குறீங்க. அந்த மனசாட்சி இல்ல. அதாவது 200 ரூபாய் ஆரம்பிச்சு, 500 ரூபாய் ஆரம்பிச்சு, 1000 ரூபாய் ஆரம்பிச்சு, 2000 ரூபாய் ஆரம்பிச்சு, இப்ப 5000த்துல போய் நிக்குது. வாங்குறவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கும்ல. 5000 ரூபாங்கிறது அவருடைய மாச வருமானத்துல 50% இருக்கலாம். 10,000 15,000 பணம்ன்றது ஒரு காரணியா இருக்கா, இல்ல அதுவே முடிவை தீர்மானிக்கிறது? பல இடங்கள்ல முடிவை தீர்மானிக்குது. நீங்க இப்ப சர்வே எல்லாம் வந்து இழுபறியா போகுது, யாருக்கும் தம்பிங் வின்னு கிடைக்க போகுது இல்லைங்கிறது வந்து இந்த பணப்புழக்கத்தை, பணத்தை வந்து இறக்கிறத அதிகமாக்கி விட்டுச்சுன்ற நான் ஒன்று ரகு. அதுல ஒரு இடம் பாருங்க, எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். இந்த பணம் கொடுக்குற விஷயத்த நம்ம 10 வருஷம் 5 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்கு ஆட்சிகள் மாறி மாறி வருது. எப்போதுமே ஆளுங்கட்சி வந்து அதிகமா கொடுப்பாங்க, எதிர்கட்சி குறைவா கொடுப்பாங்கன்னு கம்ப்ளைண்ட் நமக்கு இருக்கு, விவாதம் இருக்கு. ஆனாலும் மாத்தி தானே ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப நீங்க அதிகமா பணம் கொடுக்குறீங்க, கொடுக்கலன்றது இல்லன்றத நீங்க உணரலையா? பணம் மட்டும் தான் முடிவு எடுக்கும். நம்ம வந்து அதை பத்தி டிபேட் பண்றோம். அரசியல் கட்சிகளுக்கு அது வந்து ஒரு அவசிய தேவையாயிடுச்சு. அவங்க பணம் கொடுக்காம நம்ம தேர்தலில் நின்னா தோத்துருவோங்கிற ஒரு பயத்துல, அதுவும் க்ளோஸான எலெக்ஷன், விஜய் மாதிரி ஒருத்தர் டிஸ்ரப்டர் வந்திருக்காருங்கிற போது எதுக்கு வம்பு, எதுக்கு ரிஸ்க், கொடுத்துருவோம். மக்கள் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு போராட்டம் பண்றாங்க. இந்த அவலம் எங்கேயாவது இருக்குதா? சோ இப்ப நீங்க பாளையங்கோட்டையில பாத்துக்கிறோம், கோயம்புத்தூர்ல பாத்துக்கிறோம், எங்க ஏரியாவுக்கு பணம் வரல. தமிழ்நாடு வந்து வாக்காளர்கள் பணம் அதாவது முடிவெடுக்கும் காரணியா மாத்த தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு சொன்ன திரு ஸ்டாலின் இந்த விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவங்க கட்சி என்ன பண்ணுது, ஏடிஎம்கே என்ன பண்ணுது? நம்ம மத்தவங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கல. நீங்க நாதாக்க, தாவேக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் உத்தமர்கள் சொல்ல, அவங்களுக்கு இந்த வசதி வந்தா செய்வாங்க. ஏன்னா யார் செஞ்சாலும் மக்கள் கவலைப்படுறது இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம மாநிலம் வந்துருச்சு. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்போதும் வரும். அதை தாண்டி நம்ம இதை பேசணும், இதை அட்ரஸ் பண்ணணும். அது கட்டாயம் நம்ம பேச வேண்டியதுதான், அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதை தாண்டி பணம் தான் முடிவை தீர்மானிக்கிற காரணம். பணம் மட்டுமே முடிவை தீர்மானிக்காது. பல தேர்தல்களில் எவ்வளோ பேர் பணம் கொடுத்தாலும் தோத்துருக்காங்க. பட் பல காரணிகள் இருக்கு சார். பணம் கொடுக்கறத நம்ம கண்டிக்கிறோம், அதை தடுக்கணும்னு நினைக்கிறோம், அரசியல் கட்சியில் திருந்தணும்னு நினைக்கிறோம், எல்லாம் கரெக்ட். அது நடக்காத போறது ரொம்ப அதுதான் ஊழலின் ஊற்றுக்கண். அதான் அது மறைமே கிடையாது. அது வந்து ஒழிக்கப்பட வேண்டியதுன்றதுல எந்த விதமான இரட்டை கருத்தை அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு காரணிகள் இருக்குது. ஒன்று வந்து அந்த கட்சியுடைய பலம் இருக்குது, அந்த கூட்டணியோட பலம் இருக்குது, அந்த கேண்டிடேட்டோட வெயிட் இருக்குது, அவன் தொகுதியில் எவ்வளோ இருக்கான்ட்டு, அவங்க சார்ந்த ஜாதி இருக்குது. அது மாதிரி பல விஷயங்கள். ஒரு வேட்பாளர் அவனுக்கு ஆளுங்கட்சிக்கு உள்ள கெட்ட பேர் இருக்கு, எதிர்கட்சிக்கு உள்ள கெட்ட பேர் இருக்கு, வேட்பாளர் நல்லவனா கெட்டவனா. பணம் வந்து இவ்வளவு விளையாடுதுங்கிறத நம்ம வந்து ஒரு சிவில் சொசைட்டி பணம் மட்டுமே முடிவு பண்ணுது நான் சொல்லல. இல்ல இப்படி பண்றது கரெக்டா? நீங்க கோயம்புத்தூர்ல ஜனவரியில ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இல்ல பண டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்ட்னு சொல்லல. பட் பணம் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது. திமுக 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, அவங்க 150 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க நீங்க சொன்னீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது சார். தமிழ்நாடு தயாராகி விட்டதான்றப்போ எதற்காக தயாராகி இருக்கு அப்படின்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க?
இல்லை, எல்லா விதத்துலேயும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பணம் பிரச்சனையை நம்ம ரகு சொல்லும்போது என்னென்னா, அது வந்து கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்ற மாதிரி. தவறுகள் திருத்தப்படவில்லை என்றால் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், சட்டங்கள் கண்டிப்பாக்கப்பட வேண்டும், சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். அதை வச்சு ஒரு 4 பேர் மேலே வழக்கு, 4 பேர் சிறை, 4 பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இனிமேல் தேர்தலில் நிற்கக்கூடாது. அந்த தடை எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அன்னைக்கு இது திருத்தப்படும். அதுதான். ஏன்னா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே தான் இருக்கும். செயல் வடிவத்தில் வந்தால் தான் திருடனும் திருந்துவோம், சட்டமும் திருந்தும். இது யார் செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டியது அப்படின்றதா. ஏன்னா கடந்த காலங்களில் தேர்தலே ரத்து பண்ணியிருக்காங்க பணம் பட்டுவாடான்னு. ஆனால் அதற்கு பிறகு அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மறுபடியும் அவங்க தேர்தல் நிற்கிறாங்க. அப்போ இதுதானே முக்கியம். ஒன்று மக்கள் திருந்தணும், இல்லை அரசியல் கட்சிகள் திருந்தணும், இல்லை அரசியல் சாசன சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நீதிமன்றங்களோ 4வது தூண் அது திருந்தணும். அது திருந்தாத வரைக்கும் நீங்க முக்கியமான விஷயம். ஏன்னா இது கண்டிக்கப்பட வேண்டும், இது தடுக்கப்படணும்ன்றதுல மாற்று கருத்துல. இப்ப ரகு சொன்ன பாயிண்ட் என்ன சார், 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா இது என்ன பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாங்களா இல்ல பயத்துல கொடுக்குறாங்களா 5000 ரூபாய்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், நான் 5000 கோடி சம்பாதிக்கிறேன், 5000 கொடுக்குறேன். 10,000 கோடி சம்பாதிச்சா அடுத்த அவசியம் ஏற்பட்டா 10,000 கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சேர்த்து இதுதான். ஆமா, இப்படிதான் நடக்குது. அதுதான் அந்த வயிற்றுச்சல தான் அவர் சொல்றாரு. இது வந்து கண்ணுக்கு எதிர நடக்கும்போது இதை தடுக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லையே, வெறும் கண்டிக்கிற இடத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். டிப்ளமேட்டிக்கா கண்டிச்சுட்டு போறோம். ஆனா இதனால மாறுது, இதனால தேர்தல் மாறுதுன்னு நம்ம சமாளிக்க கூடாது. இதனால மாறுதோ மாறலையோ, ஆனா இது தவறு. அதெல்லாம் யாருக்கும் மாற்றம் இல்லைங்க. அது யாரும் அங்கீகரிக்க முடியாது. உண்மையில் அது ஒரு தலைகுனிவு தான். அதை யாருமே மறுக்கல. ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கலாமே. இது வந்து எப்படின்னா, அதை யாருமே மறுக்க முடியாது. ஆர்பிஐ ஆக்ட்ல வந்து 8 to 4 சட்டம் அது ராகுல் காந்தி 2 வருஷத்துக்கு மேல தண்டனை இருந்தால் அது கையெழுத்து போடுறப்பவே போயிடும். இது போதுமான அளவு கண்டிச்சிடும். அதை தாண்டியே நான் கேட்கிறேன், நாளை தேர்தல்ன்றதுனால களம் எப்படி இருக்கு, எதுக்கு தயாரா இருக்கு? களத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னா, இப்போ இந்த கூட்டணி அந்த கணக்கெல்லாம் வந்து ரொம்ப அரித்மேட்டிக்காக நீங்கள் பார்க்க முடியாது. கணிசமான கூட்டணி 2 பக்கமும் இருக்குது. இணக்கமான கூட்டணி இருக்குதான்னு ஒரு கேள்வி. கணிசமான கூட்டணி 2 பக்கமும் இருக்குது. வாக்கு சதவீதத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக தான் அதிக வாக்கு அந்த கூட்டணியில். வேற கட்சிகள்லாம் பெரிய வாக்கு சதவீதம் இல்லை. 2024 எடுத்தாலும் 2021 எடுத்தாலும். இப்போ அதிமுக கூட்டணி எடுத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கணிசமாக இருக்கும். சரி, நம்பர் ஆஃப் கட்சிகள் குறைவா இருக்கலாம், ஆனால் வாக்கு சதவீதம் கணிசமா இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தா கூட அப்படி பார்க்கும்போது அரித்மேட்டிக்கா பார்த்தா பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. பட் இணக்கமா இருக்குதா கூட்டணி, அது முக்கியமானது. இன்றைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணினா இந்தியாவே ஸ்தம்பிக்க வைக்கிற அந்த கூட்டணியின் ஒரு தலைவர், அந்த கூட்டணியின் முகம் என்றால் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியின் முகம் என்றால் ஸ்டாலின். 2 பேரும் ஒரே மேடையில் பேசல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இறுக்கம் அங்க இருக்குதுன்றது சொல்றேன். இணக்கம் இல்லைன்றீங்க. இணக்கம் இல்ல, கடைசி வரைக்கும் பேசல, ஒரு மேடையில ஒன்னா பேசல. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது வந்து இணக்கமா இல்லைன்று. இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னன்னா, கார்கே எல்லாம் வந்து ஸ்டாலின் ஐயா மேடையில பேசுறாங்க. அப்போ கார்கே வேற கட்சி, ராகுல் வேற கட்சி கிடையாது. ராகுல் பேசுற மேடையில கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களே இல்லை, வெறும் வேட்பாளர் தான். அது எவ்வளவு பெரிய டிராபேக்கா இருக்குது. எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நிற்கலாம், யாருன்னா திருமா ஐயாவோ இல்ல கம்யூனிஸ்ட் தலைவர்களோ இல்ல மற்றவர்கள் இருந்திருக்கலாம், பிரேமலதா. அங்க இணக்கம் இல்லன்னு சொல்ல, அந்த இணக்கம் இல்ல. எதுக்கு தயாராயிட்டாங்க? அங்க இணக்கம் இல்லாதனால எதுக்கு தமிழ்நாடு தயாராயிடுச்சு? மைனஸ்ல இது ஒரு மைனஸ் இருக்கலாம். இதுதான் ஒண்ணும். எதுக்கு தயாராயிடுச்சு தமிழ்நாடு? எதுக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி எப்படின்னா, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஒண்ணு இருக்குது. 5 வருஷம் ஆட்சி. இந்த 5 வருஷம் ஆட்சியில என்ன செய்திருக்கிறாங்க, என்ன செய்யலை, எந்த அளவுக்கு நிர்வாகம் நடந்திருக்குது, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, போதை கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்து எதிர்கட்சிக்கு பேச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஃபென்சிவ் வெப்பன்ஸ், டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் இருப்பாங்க. ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவில் அஃபென்சிவ் வெப்பன்ஸ் இல்லை, டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும். 3 எதிர் முகாம்ல, நீங்க சொன்ன மாதிரி திமுக அணிக்கு எதிர் அணி முகாம்ல இருக்கிறதுல 3 இருக்காங்க. ஒன்று அதிமுக அணியா இருக்கு, இன்னொன்று தாவேகாவா இருக்கு, இன்னொன்று நாம் தமிழரா இருக்குல்ல. அத பிரியன் சுட்டி காட்டுறாரு. இல்ல, அது நீங்க இப்படி பாக்குறீங்க. அதிமுக பிரதான எதிர்கட்சி, அதற்கு எதிராக அந்த 3 முகமா இருக்கலாம்ல. திமுக ஓட்டையே அவங்க பிரிக்கலாம்ல, ஆதரவு ஓட்ட கூட இல்ல, அப்படி சொல்லல. ஆமா, அப்படி இருக்கலாம்ல.
அவர் களத்தை இப்ப நீங்க என்ன அவர் சொல்றாரு, என்னோட பார்வை நான் மெயின் சொல்றேன். பிளேயர் வந்து ஏடிஎம்கே. மெயின் பிளேயர் ஏடிஎம்கே. ஏன்னா அவங்க கையில இப்ப எப்படின்னா ஒரு பெரிய வெப்பன் இருக்குது, அஃபென்சிவ் வெப்பன் இருக்குது. சரி, ஆட்சியாருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்திலும் அப்படி பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அப்படி ஒரு வெப்பன் இருக்குன்னா நாம் தமிழர்கிட்டையும் தாவேகாட்டையும் அதை தாண்டி வெப்பன் இருக்கே. அவங்க இது வரைக்கும் அவங்கள்ட்ட எந்த பேகேஜும் இல்ல, எந்த விமர்சனங்களும் இல்ல, கடந்த கால ஆட்சி குற்றச்சாட்டுகள்லாம் இல்ல, அதை விட அதிக அஸ்திரம் இருக்கு. அது சுயேட்சை கிட்ட கூட இருக்கு சார். இப்ப சசிகலா அம்மாட்ட ராமதாஸ் கிட்டே இருக்குது. நீங்க எதிர்பார்க்கறது யாரை சார் எதிர்பார்ப்பாங்க? யாருடைய பேச்சை வசீகரமா இருக்கும், யாருடைய பேச்சை மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? ஸ்டாலின் அவர்களை குறை சொன்னா யார் சொல்றாங்கன்றத பாப்பாங்கல்ல. இபிஎஸ் அவர்கள் சொன்னாதான் கவனிப்பாங்க, அதுதானே முக்கியம். விஜய் சொன்னா கவனிக்க மாட்டாங்க, சீமான் சொன்னா கவனிக்க மாட்டாங்கன்றீங்க. 234 தொகுதியிலும் 40 நாளும் பிரச்சாரம் பண்ணார்ல, அதுதானே பாப்பாங்க. இப்ப விஜய் பேச்சுக்கு இம்பாக்ட் இருக்கா இல்ல சீமான் அவங்களுக்கு இருக்கா, இபிஎஸ் அவங்களுக்கு இருக்கானா? நீங்க இபிஎஸ் அவர்களை தான் மக்கள் கவனிச்சிருக்காங்கன்றீங்க. விஜய் பேச்சை நீங்க பெருசா எடுக்கவே முடியாது சார். விஜய் பேச்சு எந்த பேச்சை நீங்க பெருசா எடுப்பீங்க? இந்த விவாதம் வரல, பார்க்க வரல. சொல்லுங்க. எது பல்லாங்குழி பாப்பாவா? சொல்லுங்க. பவள விழா பாப்பாவா? பாப்பாவுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்தியாவின் பெண்களின் பாரம்பரிய விளையாட்டான பல்லாங்குழிக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? ஓகே, நீங்க ஒரு பொறுப்பான தலைவர் மாதிரி பேச்சா அது? சோ நீங்க கவுண்டர் கொடுக்கிறது கூட அந்த ஆப்டா இருக்கணும். அந்த கவுண்டர் சோ அவரை பொருட்படுத்த மாட்டாங்க. எப்படி பொருட்படுத்துவாங்க? அவரே என்ன சொல்றாரு, அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்றாரு, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, பெற்றோர்கிட்ட எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஏன் இவர் நேரடியாக பெற்றோர்கிட்ட சொல்லலாம்ல? முடியாதா? ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்க என்னென்ன செய்திருக்கீங்க, எதை பிள்ளைங்க வந்து கேள்வி கேட்க குழந்தைங்க. இது என்ன விளையாட்டுத்தனமா இருக்குது? குழந்தைங்களை வற்புறுத்தி உங்க பெற்றோர். தமிழ்நாடு களம்ன்றது இருதுருவ அரசியல், இருதுருவ அரசியல் தான், சீரியஸான அரசியல். இந்த இருதுருவ அரசியல் தான் இருக்கும். அப்படிதான் இருக்கா வில்சன் சொல்ற மாதிரி? அதுதான் தமிழ்நாடு திரும்பவும் அந்த இதுக்கு தான் தயாரா இருக்கா? இருமுனை போட்டியை பார்க்கதான். பணத்தை பத்தி அதிகம் பேசிட்ட முதல் ரவுண்ட்ல அரசியலுக்கு வர வந்து சுருக்கமா விஜய் வந்து சிவபிரியன் நண்பர் தான் வெயிட் பண்ணுவாரு. வந்து விஜய் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரு விஜய். அதாவது இந்த எலெக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திருக்காரு. நினைச்சு பாருங்க, எம்கேஎஸ் இபிஎஸ்னா உங்களுக்கு ரேட்டிங் கிடைச்சிருக்குமா இந்த அளவுக்கு? விஜய் வந்ததுதான் மக்கள் கிட்ட. வில்சன் வந்து ஒரு சுயேட்சை கூட பேக்கேஜ் இல்லாமலாம் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இபிஎஸ் பேசுறதுல இருக்கிற கவனம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிற அரசியல் விமர்சனம். எம்கேஎஸ் இபிஎஸ் அவங்களோட உழைப்பு பிரச்சாரம் எல்லாத்தையுமே நான் மதிக்கிறேன், அதை நான் அக்னாலஜ் பண்றேன். ஆனால் விஜயுடைய அரசியல் என்ட்ரி தான் ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. அவர் தான் வந்து பேசு பொருளா இருக்கிறாரு. அவர் மூலமா தமிழ்நாட்டுடைய அரசியல் பாதை மாறுமா, இருதுருவ அரசியல் மாறுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்குது. ஏன்னா அவர் வந்து விஜயகாந்தை விட பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்ப நீங்க சொல்றது தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி யோசிக்கலான்ற இடத்துக்கு. அதாவது அவர் சீட்டு வரலனா கூட 20% ஓட்டு வாங்கிட்டாருன்னா முதல் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் வந்துரும். அது அப்படி வாக்குகள் வாங்குறவரை நீங்க அலட்சியப்படுத்த முடியாது. 2029 31ல அவர் ஒரு மெயின் பிளேயர் ஆயிடுவார். இல்ல, அலட்சியப்படுத்தவே விரும்பல. 1977 வந்து 4 முனை போட்டி, 4 பேரும் டபுள் டிஜிட் வாங்கினாங்க. அதுதான் முதல்ல டபுள் டிஜிட் வாங்குற 3வது 4வது முனை போட்டியா இருந்துச்சு. ஜனதா கட்சி 17%, ஸ்தாபன காங்கிரஸ் 20%, 25% திமுக, 33% எம்ஜிஆர் அவர் வாங்கினார் அதிமுக. அதற்கு பிறகு இந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடிய 3வது அணின்றது இப்பதான் விஜய் தான். நம்ம இல்லன்னு சொல்ல, நம்ம டபுள் டிஜிட் ஏற்படுத்த வாய்ப்பு இல்ல. இப்போ ரகு சொன்ன மாதிரி அது ஒரு ஃபோர்ஸா உருவாகணும்னா சஸ்டைனபிலிட்டி இனிமேல் தான் பார்க்கணும். 5 வருஷம் அதுதான்றீங்களா? அவர் எப்படி இருக்காரு அதுதான். சிவபிரியன், தமிழ்நாடு எதுக்கு தயாராகி விட்டதா நீங்க நினைக்கிறீங்க? வாக்களிக்க தயாராகி விட்டது, வேற எதுவும் இல்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னா, தேர்தல் ஆணையம் எந்த கேஸும் நம்ம மீது போடக்கூடாது, இப்படி நம்ம பதில் சொல்லிட்டு தவால்ச்சலாம் வந்திருக்கீங்க. பண்ணி என்னத்துக்காக நீங்களும் தமிழகம் முழுவதும் பயணிச்சிருக்கிறீங்க? எதுக்கு தமிழ்நாடு தயாராயிருக்கு? நீங்க மாற்றத்தை நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டீங்கல்ல. ஒரு செக்ஷன் வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாம மாற்றம் வேண்டும்ன்ற முடிவு எடுத்துட்டாங்க. அந்த செக்ஷன் வந்து 18 to 30 வயசுக்குட்பட்ட மெஜாரிட்டி ஆஃப் யங் மென் அண்ட் விமென். நான் மெஜாரிட்டிங்கிற வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறேன். ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போடாத யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. அவங்கள நானே சந்திச்சிருக்கேன். நான் எழுதின ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் டைரியில் அவங்கள பற்றியும் நான் பேசியிருக்கேன். ஸோ உங்கள் கேள்வியே வந்து அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அது வந்து ஒரு லோடட் ஸ்டேட்மெண்ட் தான். நான் சொல்கிறதே லோடட் தான். அந்த 18 to 30 வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு போகணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க.
அவங்க நிச்சயமாக விஜய்க்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. அந்த மெஜாரிட்டி செக்ஷன் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா வழக்கமாக நீங்கள் இங்கே எல்லாருமே தேர்தலில் போய் கவர் பண்ணியிருக்கிற ஆட்களாக தான் இருப்பாங்க. 40-45 வயதுக்கு மேற்பட்டவர்களை நீங்கள் போய் பார்க்கும்பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் எப்போவுமே ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க. அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸை வந்து ரொம்ப வெளிப்படையாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து மாறி இன்றைக்கி நீங்கள் போய் கேட்ட உடனே அந்த 30-35 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து முதல்லையே அவங்களோட ப்ரிஃபரன்ஸை வெளிப்படையாக சொல்கிறாங்க. இன்னொன்று போலரைஸும் ஆயிருக்கு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் விஜயை எதிர்க்கிறவங்களும் இந்த வயது கேப்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப போலரைஸாக கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க, இல்லை கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இதை செக்ஷனாக தான் பார்க்கணும். இதை வந்து நான் ஒரு 234 தொகுதிகளுக்கான தனித்தனி தேர்தலாக தான் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி ஸ்ரீவைகுண்டத்தில் கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, திருநெல்வேலிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, சாத்தூரில் வேற, இங்க சென்னையில டி நகர்ல பண்ற அதே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெரம்பூருக்கு சரியா வராது. எனக்கு உண்மையில இப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல சில காலங்களுக்கு ஒரு 50 வருஷமா இருதுருவ அரசியல் தான். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. அப்படிதான் இருக்கா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி தொகுதிக்கு தொகுதி அப்படின்னா, இப்ப பிரியன் அவர்கள் சொன்னது ஒரு முனையில திமுக கூட்டணிங்க, மறுமுனை மாறிக்கிட்டே இருக்குங்கன்றார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது கிட்டத்தட்ட 90% அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய இடங்கள்ல திமுக கூட்டணி வந்து பிரைம் பொசிஷன்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து தாவேக்கா வருது. பெரம்பூர் நீங்க எடுத்துக்கோங்க, அவரு ஸ்டார் கேண்டிடேட் இல்ல, அவரு தானே தான் சொல்றேன். இப்ப நீங்க பெரம்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாறுபடலாம் கருத்து. வில்லிவாக்கம் எடுத்துக்கோங்க, வில்லிவாக்கம்ல யார் அதிகமாக பேசப்படுகிறார்கள்? இப்ப வில்சன் சொல்றது ஒரு முனையில அதிமுக அணி தாங்க இருக்கும், மறுமுனையில தான் திமுகவா தாவேக்கான்னு போயிட்டு இருக்குன்னு. அப்படி அதை நீங்க ஏத்துக்கல? இல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரியல. இங்க வந்து நீங்க திமுகவை ஏன் நான் பிரைம் இதுல பண்றேன்னா, அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. அவங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறது தான் பிரதானமான கேள்வி. இந்த எலெக்ஷனோட பிரதான கேள்வி என்ன? திமுக ஆட்சி இன்னொரு 5 வருடம் கண்டினியூ ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆகணும்னு திமுக சொல்றாங்க, ஆகக்கூடாதுன்னு 3 அணி சொல்லுது. அந்த 3 அணியில ஏதாவது ஒரு அணியை தானே மக்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆகணும்னா ஒரு அணி தானே. ஸோ இங்க வந்து களம் நிறைய இடங்கள்ல ட்ரையாங்குலரா இருக்கு. ஓகே. ஆனா ஏடிஎம்கே பாமக அந்த கூட்டணி வந்து நார்தன் தமிழ்நாடுல ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க டிஎம்கே. அது வந்து அந்த சினர்ஜி வந்து கடந்த 2-3 தேர்தல்கள் இல்லாத ஒரு கோஆர்டினேஷன் வந்து அந்த 2 கட்சிகள் கிட்டேயுமே நார்தன் தமிழ்நாடுல எங்க போனாலும் பார்க்க முடிஞ்சது. நார்தன் தமிழ்நாடு வந்து இந்த முறை ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே இங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இரு சமுதாயத்தில் முக்கிய சமுதாயங்களாக வாக்கு, அதாவது நியூமரிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கின்ற வன்னியர் மற்றும் தலித் சமூகத்தினுடைய இளைஞர் வாக்குகள் ரெண்டுமே வந்து அந்த காஸ்ட் டிஃபரன்சஸ் இல்லாம விஜய்க்கு போகுது. இப்போ ட்ரையாங்குலர் முக்கோணமா இருக்கு, மும்முனை போட்டியா இருக்குன்றப்ப இந்த 3 பேர்ல யாரு வேணாலும் ஜெயிக்கலான்ற தன்மை இருக்கா? கடும் மும்மணி போட்டியில ஒருத்தரோட வெற்றியை பாதிப்படைய செய்வார்ன்ற தன்மையில இருக்கா? இந்த 3 முனை போட்டியில யாரு வேணாலும் ஜெயிக்கலாமா? எதையுமே நீங்க வந்து இதுல கணிக்கவே முடியாது. நிறைய இடங்கள்ல என்ன ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விஜய் வந்து பெருமளவில் வந்து ரகு சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய வாக்குகளை வாங்குறாரு. அவருடைய சீட் கன்வெர்ட்டிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்காங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இல்லைனா ஒப்பீனியன் போல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா கொடுக்கலாம். ஏன்னா அவருடைய சப்போர்ட் வந்து செக்ஷன்ஸில் இருக்கிறத நான் ஃபீல்டில் பார்க்குறேன். பட் தாவேக்காவில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலது வந்து சைலண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஒரு கடும் மும்முனை போட்டியே பாக்குது நிறைய இடங்கள்ல. நான் வந்து முழுசா தமிழ்நாடு ஃபுல்லாவே அது வந்து மும்முனை போட்டின்னு நான் சொல்ல. நிறைய இடங்கள்ல மும்முனை போட்டி இருக்கிறது. சென்னையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல மும்முனை போட்டி இருக்கதான் செய்கிறது. இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. சிவபெரியான் சொல்றதை ஏத்துக்கிறானே, அவர் பெரிய தாக்கத்தை உண்டு பண்றாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா 2 ஆஸ்பெக்டை நீங்க பார்க்கணும். திமுக சென்டர் பாயிண்ட்னா திமுக ஆட்சியில் இருக்குது, இன்க்ளூடிங் சசிகலா. இல்லை, தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவரும் சொல்லுவார் திமுகவை தான் விரட்டணும்னு. அப்போ மொத்த பேரும் திமுக தான், ஏன்னா திமுக தான் வெளியே போகணும், அப்பதான் அந்த இடத்துல உட்கார முடியும். ஆனால் யார் சொல்றது வந்து செல்வாக்கா மக்கள்கிட்ட ரீச் ஆகும், நம்பர் 1ல ரீச் ஆகும்ன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இல்ல அதுல சொல்லிடுறேன், கடைசி நாள் இவ்வளவு நாள் அதிமுகவை விமர்சனம் செய்யாத களத்திலே இல்லை அப்படி நம்மளே இங்க சொல்றாருன்னு விவாதிச்சிருக்கிறோம்.
அப்பேற்பட்ட விஜய் Okay. எடப்பாடியும் அதிமுகவும் காட்டமா விமர்சிக்கிறார்னா அவரு ஃபீல் பண்றாரு என்னன்னு, எடப்பாடி முந்துகிறார், அதிமுக முந்துகிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா, அதுதான் அர்த்தம். ஏன் சார் அப்படி பாத்தீங்கன்னா அவர் பேசின ஒரு 40 நிமிஷத்துல 35 நிமிஷம் திமுக பத்தி பேசுறாரு, கடைசி 2 நிமிஷம் பிஜேபி பத்தி, 1 நிமிஷம் ஏடிஎம்கே. அதுக்கு முன்னாடி பிஜேபி சார் 30 நிமிஷம் திமுக தானே சார்? இல்ல சார், நீங்க அதுதான் உங்க லாஜிக்னா எப்படி கரெக்ட்டா? சார் நான் போன கூட்டத்தெல்லாம் பேசுனத சொல்றேன். 35 நிமிஷம் திமுக பேசுனத நம்ம சொல்ல. சரி, 1 நிமிஷம் கூட அதிமுக பேசலைன்னு தான் நம்ம சரி. சொல்றோம். இப்ப அந்த 1 நிமிஷம் பேசுனதுக்கு காரணம், பேசுறாருன்னா காரணம் என்ன? அப்போ ஏடிஎம்கே முந்துது. எல்லாருக்கும் அவர் வந்து அந்த தாக்கம் அதுதான். இன்னைக்கு எல்லாருக்கும் நான் எதிர்க்கிறாரு. இப்ப நம்ம அத ரெகக்னைஸ் பண்ணனும்ல. அதாவது இதே அரங்கத்துல 2 நாள் முந்தா நாள் நான் பேசினது என்னன்னா, ஏன் நீங்க ஏடிஎம்கே டச் பண்ண மாட்டேங்கன்னு நான் கேட்டேன். நேத்து அவர் டச் பண்ணிட்டார் நேத்து. ஆனா டச் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது மற்றும் பலர்ல தான் வச்சிருந்தார் ஏடிஎம்கேவை. டச் பண்ணதுக்கு காரணம் தாவேகா வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த கோபத்துல அவர் பேசுறாரு. உங்களால வேற எங்கேயா போட்டு பயம்லாம் இல்ல, பயம்லாம் வேற எங்கேயா போட்டு போட முடியும் உங்களால? தாவேகா வேட்பாளர் விலைக்கு வாங்கிட்டீங்க. நேத்து காலையில வாங்குனாரா? இல்ல அதுதான் நேத்து தான் சான்ஸ் கிடைச்சது. நேத்து காலையில விலைக்கு வாங்குனாரா? அந்த தொகுதியிலேயே போய் பேசுறாரு. அப்ப கூட பேசுறாரு. அந்த தொகுதியிலேயே போய் பேசுறாரு. இப்ப எல்லாருக்கும் அந்த பயம் வருது பாருங்க. எல்லாருக்கும் பயம் வருதா? அவர் பேசின உடனே இல்ல. இப்ப எனக்கு இன்னொரு அதுதான் களத்துல இல்ல அவருக்கு அதுல தாவேகா வேட்பாளர் ஓட்ட பிரிப்பு விலைக்கு வாங்கி களத்துல தெரியுது சார். அதிமுக முந்துகிறது தெரியுது. அதுதான் அதிமுக முந்துகிறது. சுருக்கமா ஒரு பிரேக் ஒரு நிமிஷம். தாவேகா வேட்பாளரை விலைக்கு வாங்கினது மூலமா அவர் எடப்பாடிக்கு எச்சரிக்கை கொடுக்கறதை தவிர பயத்துல தான் அவர் பேசல. சிவப்பிரியன் வில்சன் சொன்னாப்ல ஒரு பயம் வந்துருச்சு தேர்தல் நெருக்கத்துல, மீண்டும் அது திமுக அதிமுகன்ற தன்மையில தான் நகருதா? அது அந்த வெளிப்பாடு தான் விஜய். ஆனா லாஸ்ட் மினிட்ல பேசுறாரு, வேற யாரும் பதில் கூட சொல்ல முடியாது. அப்ப போய் இபிஎஸ் அட்டாக் பண்றாருன்னா பயம் வந்த காரணமா? அப்படி நேற்று அவரோட ஸ்பீச் வந்து 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து கொஞ்சம் ஜிட்டரியாக இருக்கிறாங்களோ, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க வந்து ஒரு 20-21% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும் இம்பேக்டை விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணுவார். பட் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே எழுது. அது போல்ஸ்டர்ஸும் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதுதான் உண்மை, அப்படிதான் இருக்கும்லாம் நான் சொல்ல வரல. அது எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். பட் நேத்தைய ஸ்பீச்சில் வந்து இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் தாண்டி அவர் திருப்பி கரூரை டச் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் வெரி குட். ஆனா யாரும் பதில் சொல்ல முடியாத அந்த தருணத்துல அவர் அந்த ஸ்பீச்சை என்ன காரணம்? அது எப்படி, எதுக்காக? யாரும் பதில் சொன்னா திருப்பி அது போயிட்டே இருக்கும். கரூர்ல வந்து நீங்க வந்து யாரையுமே நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல. இல்ல இந்த அரசாங்கமும் தவறு செய்திருக்கிறது, விஜயும். இல்ல இப்ப சிவப்பிரியன் இத வந்து இபிஎஸ் அட்டாக் பண்றதோ, பிஜேபி சொல்றதோ, திமுகவையோ, கரூர் விஷயத்தையோ அவர் நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பேசு பொருள் ஆகியிருக்கலாம். 10 நாள் எல்லாரும் பேசியிருப்பாங்க. அவர் நிறைய மீட்டிங்ல பேசவே இல்லையே சார். நடுவுல கடைசியா லாஸ்ட் மினிட் அப்படி எடுக்கிறார், என்ன காரணம்? இல்ல லாஸ்ட் மினிட்னா நீங்க சொன்னதுதான், வேற யாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. அது வந்து ஈஸியா அதை வந்து மக்கள் கிட்ட ரீச் பண்ணி ஒரு ஃபைனல் அட்டாக் கொடுக்கிறது தான். இருங்க நான் முடிச்சிடறேன். ஃபைனல் அட்டாக் தான் அது. ஏன்னா அவர் வந்து அவரோட ஸ்பீச்சஸே வந்து பெருமளவுல வந்து திருச்சியில ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, திருநெல்வேலியில ஒரு ஸ்பீச், அதுக்கப்புறம் பெருமளவுல அவர் வந்து கன்னியாகுமரியில ஒரு சின்ன ஸ்பீச் நினைக்கிறேன், காரைக்குடியில ஸ்பீச் கொடுக்கல. அவரோட ஸ்பீச்சஸ் வந்து ரொம்ப மொனாட்டனஸா இருக்குன்னு சொல்லும் போது நேத்தைக்காக எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபைனல் ஷாட் தூக்கி போட்டு லாஸ்ட் பால்ல 6 அடிக்கிற மாதிரி 6 அடிப்போம், அது கீழே போய் விழுதா இல்ல அவுட் ஆஃப் த பார்க் போதா அப்படின்னு. எடப்பாடியில உள்ள கேண்டிடேட் அவருடைய வைஃப் மாற்று வேட்பாளர் 2 பேருமே காண போனாங்கல்ல, அதுதான் ட்ரிகர். ஏன்னா 234 தொகுதியில நான் வேட்பாளர் போட்டேங்கிற பெருமை வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது கிடைக்கலங்கிறதுனால எடப்பாடியை பேசினாரு. இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அது. அதாவது அவர் என்னன்னா, நீங்க அவருடைய அரசியலை பாத்தீங்கன்னா, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை அவர் கேர்ஃபுல்லா கல்டிவேட் பண்றாரு. அவருடைய கடைசி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நான் நினைச்சேன் இந்த தமிழ் சினிமாவோட மூத்த நடிகர், இப்ப கமல்ஹாசனோட ஒரு பிரச்சனை கிடையாது, இப்பதான் கமல்ஹாசன் பேசுறதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இருக்குது. அவரெல்லாம் கூப்பிட்டு இதோட முடிஞ்சது கத்தம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுப்பான்னு நினைச்சேன். கூப்பிடவே இல்லை. அப்புறம் இங்க திரைத்துறையை சேர்ந்த பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் எல்லாருமே பேசுறது வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு சப்போர்ட்டே இல்லை, தனித்து விடப்பட்டாரு. அவருடைய ப்ராப்ளம்ஸ், கரூர், ஜனநாயகன், பர்சனல் பிரச்சனைகள், இது எல்லாமே அவர் விரும்புறாரோ இல்லையோ அவரை கார்னர் செய்யறாங்க. அவருக்கு ஆதரவா யாருமே வரலங்கிற ஒரு இமேஜை
மக்கள் மனசுல வந்து ஒரு அவர் மேல ஒரு இதை ஏற்படுத்துது, சிம்பத்தி ஏற்படுத்துது. இல்ல அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த மற்றும் சிலர் அப்படிதான் பயன்படுத்திட்டே வர்றார். நேத்து வந்து அந்த மற்றும் சிலர் இருக்காங்களேன்னு அந்த பேரை அதுவும் அதாவது சொல்றார். அவர் கிரவுண்டுக்கு போன பிறகு புரிஞ்சு போச்சு இபிஎஸ். நான் அப்படி பார்க்கல. அவரு வந்து அந்த போர்ல, மகாபாரத போர்ல அந்த சக்கர வியூகத்துல மாட்டின அபிமன்யு மாதிரி நான் மாட்டிருக்கிறேங்கிற ஒரு இமேஜை அவர் ஏற்படுத்துறார். எல்லாரும் எதுக்குற அல்லது எல்லாரும் என்ன எதுக்குறாங்க அப்படின்றார். அதான் அதுக்காக தான் வார்த்தைகள்ல ஏதாவது வந்து நீங்க ஒரு முதிர்ச்சி தன்மையோடு இருக்குதா? அதாவது எடப்பாடி தொகுதியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்றாரு. அது கூட எடப்பாடி தொகுதி சொல்ல, சேலம் பக்கத்துல ஒரு தொகுதின்றாரு. 1989 திருச்செங்கோடு தொகுதியில நின்று சேவல் சின்னத்துல நின்று 98 எம்பி தொகுதி வெற்றி பெற்றவர். அப்போ இவரு நம்ம எடப்பாடியாரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை பொருத்தமா. இன்னொன்னு என்னன்னா, அங்க எடப்பாடி தொகுதியில இவர் கேண்டிடேட் சரியில்லைன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா இவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு சொன்னார் தெரியுமா? ஒரு சுயேட்சைக்கு. என்னன்னு சொன்னாரு? ரொம்ப காலம் என் கட்சியோட ரசிகர். இவர் கட்சியோட ரசிகர் ஏங்க போட்டிக்கு போட்டாரு? சீட் நாமினேஷன் ஏன் போட்டாரு? அப்ப இவர் நிக்க வச்ச வேட்பாளருக்கு எதிராகவே இன்னொருத்தர் சுயேட்சை இவர் ரசிகர் போட்டாங்க. அந்த வேட்பாளர் ஏன் 2 பேரும் போயிட்டாங்க தலைமறை? அது என்ன காரணம் சார்? தலைமறைவு இல்ல சார், அது ரிஜெக்ட்ன்றது நம்ம சொன்னதுதான். ஏதோ 234ல 1 ரிஜெக்ட் ஆயிருக்குது. நீங்க நான் நிறைய ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 106 வேட்பாளர்கள் இரவல் வேட்பாளர்கள். அந்த 2 பேரோ அவர் மாற்று வேட்பாளர் இதெல்லாம் வந்து இயற்கையா நடந்ததுன்றீங்க. அதுக்கு பின்னணியில எதுவும் இல்லைன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? பின்னணியில இருந்திருந்தா தான் அன்னைக்கே சொல்லியிருப்பாரா? வரேன்னு சொன்னாரா? சரி பண்ணிடுற அந்த ஃபார்ம் அதுக்கப்புறம் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. எல்லாருமே பின்னணியில எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கலாம். இப்ப நம்ம ஓபிஎஸ் சேர்ந்தது பின்னணியில இருந்துச்சு, திமுக மூவ் பண்ணிச்சு, இப்படி எல்லாருமே சொல்லிக்கலாம். அரசியல் வந்து அவர்கள் முடிவெடுக்கணும், அவ்வளவுதான். சரி, இவ்வளவு வேணாம். இவர் மேலே இப்ப வழக்கு இருக்குதே, பெரம்பூர் தொகுதிக்கும் 1 கோடி ரூபாய் சார் வருமானம். டபுளா 2 கோடி ரூபாய் இன்னொரு இடத்துல வருமானம். அப்படியே 100% வந்து மாத்தி சொல்லியிருக்காரு, ஸ்டேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது நம்ம பேசலான்றது. இப்ப பிரியன் களம் வந்து கடும் மும்முனை போட்டின்ற இடத்துல இப்ப சிவபிரியன் சொன்னா ஒரே கேள்வி, விஜய்க்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்குமான்றதுல எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கு அப்படின்னா, அப்ப அவர் ஸ்பாயிலரா இல்ல அவர் ஒரு சேலஞ்சரா இருக்க போறாரா என்னன்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குல்ல? நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா திரும்ப அது திமுக அதிமுக அப்படிதான் தமிழ்நாடு பார்க்க போதா திரும்ப? அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிற விஷயம்னா, விஜய் வந்து ஒரு ஒரு பொட்டன்ஷியலாக அங்கே இருக்கார், ஒரு த்ரெட்டாக இருக்கார். அவர் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாருன்னு தெரியாது. ஒரு பெரிய குரூப் வந்து விஜய் அண்ணா விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனோட அளவு எவ்வளவு சார் இருக்குது? இப்போ எல்லாருமே 20, 25, 30, 40ன்றாங்கல்ல, நம்ம பார்க்குறோம் சோசியல். அது என்ன அளவுல? என்னை பொறுத்த மட்டும் என்னோட கணிப்பில் அவர் 15% மேலே ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓரளவு நாளைக்கு வாங்கினா நீங்க ஏன் வாங்கினான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து ஏன்னா வந்து நிலைமை எப்படின்னா வந்து வீட்டுக்குள்ள நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்றார் அவர். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட போறாங்க நமக்கு தெரியாது. பிளாக்மெயில் பண்றாங்க, பசங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண சொல்லி கத்து தராரு அவரு. நீங்க உங்க அப்பா விடாதீங்க, சாக்லேட் கேட்டு எப்படி அடம் பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி அடம் பிடிச்சு விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு இவர் சொல்லி தரார். காதலே விசில கொண்டு போய் அடிங்கன்றார். அது வந்து கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். பட் ஒரு அரசியல் தலைவர், ஒரு பெரிய ஒரு ஆதரவு கூட்டம் அவர்கிட்ட எதிர்க்க இருக்கு. அவங்களை எப்படி வந்து ஒரு பொலிட்டிகலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்வை இல்லாம இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு சைல்டிஷா பிஹேவ் பண்ணி அவங்க ரசிகர்களையும் தொண்டர்களையும் சைல்டிஷா வச்சுக்கணும் பாக்குறாரு. ஒரு அரசியல் மயப்படுத்தணும்னு நினைக்கல, இவரும் அரசியல் மயப்பட்ட மாதிரியும் தெரியல. ஆனால் அந்த கிரௌட் என்ன பண்ண போகுதுன்ற ஒரு கேள்விக்குறி மட்டும் இருந்துட்டே இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். 80%, அதாவது வந்து அவர் வந்து 20% சொல்றது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி தோணுது. அது எப்படி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பேச தயாராகி விட்டதா தமிழ்நாடு, எதற்கு தயாராகி விட்டதுன்றத ஒரு வரியில அப்படி சொல்லலாம். விஜய் வந்து இப்போ நம்மளோட ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 5.73 crore. அதுல வந்து 80% விழுதுன்னு வச்சுங்களேன், 4.6. ஓகே, அதுல விஜய் 1 crore வாங்கினார்னா 20% தாண்டிடுவாரு. 1 crore வாக்குகள் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா 2.4 crore வந்து 40 வயசுக்கும் கீழே, அது அவரோட கேட்ச்மெண்ட் ஏரியா. 1 crore டார்கெட்டுங்கிறது ரியலிஸ்டிக் நான் நினைக்கிறேன். பிரியன் எதற்கு தயாரா இருக்காங்க? விஜய் கடைசி நிமிஷத்துல பல விஷயத்தை பேசிட்டு
பல அரசியல் தலைவர்கள் பதில் சொல்ல முடியாத போயிட்டாங்க. ரகு கடைசி நிமிஷத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கையில் எடுக்கிறாரு. நானும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கையில் எடுத்தேன்னா அது இன்னும் நீங்க 5 நிமிஷம் கொடுக்கணும். இல்ல இல்ல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ரகு எனக்கு பெரிய நெருக்கடி. 41% ஓட்டு 2 கோடியே 41 லட்சம். அதுல வந்து அவர் 1 கோடி எடுப்பார். அவரு அது டவுட். அதை தாண்டி மத்த ஓட்டு போட மாட்டாங்க. அதை தாண்டி ஓல்ட் விமன் ஓட்டு போடலாம். 19 1 கோடி 20 லட்சம். அது நிறைய விஷயம் பேசலாம். ஒரு தடவை பேசிட்டோம். அதனால வந்து விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டரா ஒரு யாரை வந்து அவர் ஸ்பாயில் பண்ண போறாருன்னு முக்கியமா இருக்கு. அவர் ஆட்சிக்கு வர மாட்டார். யாரை ஸ்பாயில் பண்ண போறாருன்னு தான் இங்க முக்கியமான கேள்வியா இருக்கு. அவருடைய பிரச்சாரம் எல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப லேசா எடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகம்னா என்ன, ஓட்டுனா என்னன்றது அவருக்கு வந்து பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வில்சன், நம்ம ஜனநாயக முறைப்படி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், இதுதான். எத்தனை எம்எல்ஏ அவர் வாங்குவாருன்னு ரகு சொல்லணும். அது சொல்ல முடியுமா? அதுதான் ஒரு எம்எல்ஏ வாங்கினா கூட ஒரு சென்ட்ரல் ஃபிகர் ஆகக்கூடிய வாய்ப்பு அது முடிஞ்சு போச்சு கதை. திமுக அதிமுக இந்த 2 தான். இந்த 2ல இன்றைக்கு எட்ஜில இருக்கிறது அதிமுக அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு எம்எல்ஏ வாங்கி ஆட்சி பிடிக்க முடியலன்னா எடப்பாடி கட்சியை நடத்துறதே கஷ்டம் நான் சொல்றேன். சிவப்பிரியா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவினுடைய இருதுருவ அரசியல் அப்படியே தொடருமா, இல்ல மூன்றாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ரப்டரா வருவாரா விஜய் அப்படிங்கிறது தான் கேள்வி. விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஒரு என்ன சொல்றது, ஒரு இக்னோர் பண்ண முடியாத ஒரு அரசியல் ஃபேக்டரா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டரா இந்த எலெக்ஷன்ல எமர்ஜ் ஆவார். அதுதான் இந்த எலெக்ஷனோட டேக் அவே. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு